பசங்களா, வெல்கம் பேக் டு த மார்க் ரூம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மார்க் ரூம் கொஷனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இங்கே 4 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் இருக்குது. ஸோ அதோட வேல்யூஸ் கொடுத்துட்டு எந்த மீடியம்லேருந்து எந்த மீடியமுக்கு போகிறப்ப லைட்டோட ஸ்பீடு மினிமமாகவும் மேக்ஸிமமாகவும் சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. பசங்களா, வி பீப்புள் நோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி. அப்போ இந்த ரெண்டு மீடியம் பாருங்கள், நம்மளுக்கு எப்படி இருக்குது, 1.50 1.52 அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்தில். அப்போ இங்கே ரெண்டும் நம்மளுக்கு வெலாசிட்டி வந்து மினிமம் சேஞ்ச் ஆகவும், இந்த ரெண்டு பாருங்க ஏஎன்டி வந்து 1.33 2.4. அப்போ இங்கே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகவும் இருக்கும். அப்போ மினிமம் ஸ்பீட் சேஞ்ச் எங்கே இருக்கும், பியிலிருந்து சி போகிறப்ப. மேக்ஸிமம் சேஞ்ச் எங்கே இருக்கும் பசங்களா, ஏலேருந்து டிக்கு போகிறப்ப இருக்கும். செகண்ட் சப்டிவிஷன், டைமண்டோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வில் பி C/V. அப்போ V is equal to C/N. அப்போ C அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர், N வந்து 2.42 இன்டூ C. அப்போ நார்மலாக லைட் வேக்யூமில் இருக்கிறப்ப என்ன வேகத்தில் போகுமோ அதை விட 1/2.42 டைம்ஸ் கம்மியான வேகத்தில் போகும் அப்படிங்கிறதான் இங்கே மீனிங். அடுத்தது பாருங்கள் பார்க்கலாம். த லாஸ்ட் ஒன், வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு நார்மல் ஸ்பீடு கொடுத்துட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் கொடுத்துட்டு ஸ்பீடை கால்குலேட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ n is equal to C/V. அப்போ உங்களுக்கு V வேணும் அப்படின்னா C divided by N. C வந்து 3 into 10 to the power 8. இது வந்து நம்மளுக்கு 1.33. ஸோ if 4 divided by 3 அப்படின்னு போட்டோம்னா இது 1s are, இது 1s are, point remaining 1333 போயிட்டே இருக்கும். அப்போ 1.33க்கு பதிலாக நான் 4/3 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக. அப்போ 3 into 10 to the power 8 divided by 4 3. அப்போ இது மேலே போச்சுன்னா 9/4 into 10 to the power 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் வில் பி 1s are and this will be like 2s are 8 remaining 1. ஸோ 0, அப்போ 2, அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து என்ன ஆகும் பசங்களா 5. ஸோ யூ வில் பி கெட்டிங் 2.25 into 10 to the power 8 is your answer, மீட்டர் per செகண்ட். டன். ஸோ இதோட ஆன்சர்ஸ் வந்து இங்கே இருக்குது பசங்களா. இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த சேனல்.